Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி செட்டிநாடில் ரொம்பவே ஃபேமஸான கருப்பு கவுனி அரிசி ரெசிபி தான். இது டேஸ்ட்டு மட்டும் இல்லைங்க, ரொம்ப சத்து நிறைஞ்சது. கருப்பு கவுனி அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, ஃபைபர் நார்ச்சத்துமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது அப்படிங்கிறாங்க. இது போகவே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி, சீனி, தேங்காய் பூ 3 பொருட்கள் இருந்தாலே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கப் கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கேன். இதை க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி ஒரு 5 மணி நேரம் நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கணும். இதை ஊற வச்ச தண்ணியை நம்ம யூஸ் பண்ணுவோம், அதனால் அந்த நல்ல தண்ணியில் கழுவின பிறகு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை சின்னதாக கொஞ்சம் உடஞ்சிருக்கு கவுனி அரிசி, அதனால் அந்த ஒயிட் கலர் பார்ட்டாக தெரியுது. ஒரு 3 கப் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 6 மணி நேரம் ஊறட்டும். 6 மணி நேரம் நல்லா ஊறிட்டு ஊற வச்ச தண்ணியோட கலரை பாருங்கள். இந்த தண்ணியை வீணாக்கிடக்கூடாது, இதுலேயே நம்ம வேக வச்சுக்கலாம். அதனால தான் நம்ம கழுவிட்டு ஊற வச்சுக்கிறோம். இந்த தண்ணியை தனியாக எடுத்துகிட்டு முதல்ல நம்ம இந்த அரிசியை குக்கரில் சேர்த்துக்கலாம். தண்ணி அளவு பார்க்குறதுக்காக நம்ம தனியாக எடுத்துக்கிறோம். 1க்கு 3 அளவு தண்ணி சேர்த்துக்கணும். ஊற வச்ச தண்ணியே எனக்கு 2 அளவுக்கு இருந்தது, அது போக 1 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இதை லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 6 அல்லது 7 விசில் நல்லா வேகிற அளவுக்கு வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 7 விசில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 7 விசில் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுருக்கேன். நல்லா வெந்துட்டு இது நம்ம வெள்ளை அரிசி மாதிரி ரொம்ப கூழ் மாதிரி ஆகாதுங்க. கையால் அழுத்தி பார்த்திங்கன்னா நல்லா மசிக்க வரணும். இப்போ இது லேசாக மசிச்சு விட்டுக்கலாம். சீனி அளவு பார்த்திங்கன்னா நம்ம எந்த கப்புக்கு அரிசி எடுத்திருந்தோமோ அந்த கப்பில் 3/4 அளவுலேருந்து 1 அளவு வரைக்கும் சேர்த்துக்கலாம். ட்ரெடிஷ்னலாக இந்த ரெசிபிக்கு சீனி தான் சேர்ப்பாங்க. நீங்கள் வேணால் நாட்டு சர்க்கரையோ அல்லது ப்ரௌன் சுகரோ சேர்த்து ட்ரை பண்ணலாம். சீனி இலகி சேர்ந்து வந்துட்டு இப்போ நம்ம 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நிறைய சேர்க்கக்கூடாது, நெய்யோட வாசம் டாமினேட் ஆகிடக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூளோ சுக்குத்தூளோ எதுவுமே சேர்க்கல. ஏன்னா கருப்பு கவுனி அரிசிக்கே ஒரு நல்ல மனம் இருக்கும். அது தேங்காய் பூவோடு சேர்ந்து கலந்து வரையில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷம் அடுப்பிலேயே இருக்கட்டும். இதில் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம சீக்கிரமே காலி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டே வரைக்கும் வச்சுருக்கணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நேரம் லோ ஃப்ளேமில் அடுப்பிலேயே போட்டு கட்டியாக்கி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம கவுனி அரிசி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு இன்றைக்கி தான் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனில் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.